இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், இந்த தொகுதி மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் சகோதரர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த தொகுதிக்கு மயிலாடுதுறை தொகுதிக்கு வந்து உங்ககிட்ட கை சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியும் உணர்வையும் ஆரவாரத்தையும் பார்க்கும்பொழுது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க திரு சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடி தர போறீங்கிறது உங்களுடைய வரவேற்பிலேயே தெரியுது. மிக மிக சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களாமா? தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் எந்த மாற்றமும் நடக்காது. நீங்கள் முடிவு பண்ணால் முடிவு பண்ணது தான். எந்த சின்னம்? ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்கள் வாக்கு பெட்டியில் 2வது இடம் அவங்களுடைய பேர், 2வது இடம் பேர் வழக்கறிஞர் சுதான்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் நீங்கள் போடுறீங்களே ஓட்டு, அந்த ஓட்டு தான் மோடிக்கு நாம் வைக்கிற வேட்டு. திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை வேட்டு வச்சிருக்காரு. நாம அப்பப்போ அவருக்கு ஒரு வேட்டு வைக்க வேணாமா? அதற்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். 2019 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதி, தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதியில் 39 தொகுதி நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. இந்த முறை 40க்கு 40 நாம் ஜெயிச்சாகணும். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது கிட்டத்தட்ட 2,62,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வச்சிங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2019 கடைசி நாள் பிரச்சாரம் 4:30 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுன்னா இதே இடத்துல இதே காந்தி பார்க் முன்னாடி தான் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து சாலை வழியாக சென்னை போனேன். அப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தீங்க. 40 தொகுதியில் 39 தொகுதி வெற்றி பெற்று கொடுத்தீங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்பது 40க்கு 40 நாம் ஜெயிச்சாக வேண்டும். அதற்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டம் முதன்மை தொகுதியாக இருக்க வேண்டும். நிச்சயம் செய்வீங்களா? வழக்கறிஞர் சுதா அவர்கள் நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகளை போட்டு அது மக்களுக்கான பொதுநல வழக்குகளை போட்டு அதில் வெற்றி கண்டவர். இப்போ நீங்கள் அவரை நாடாளுமன்றத்துக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் போய் வாதாடி அதிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி தருவார் என்ற உறுதிமொழியை நான் கொடுக்குறேன்.